ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்க த்ரெட்டை வந்து மேலே நல்லா ஃபுல்லாக இழுத்துக்கணும். இழுத்துட்டு கிட்டையே வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி உள்ள அடியிலேருந்து த்ரெட்டை வந்து திரும்ப இந்த த்ரெட்டுக்குள்ளேயே வந்து இழுக்கணும். உள்ளே இழுக்கும்போது ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டு வந்து சின்னதாகிட்டே போகும். சின்னதானதுக்கப்புறமா இப்போ செகண்ட் இருக்க ரவுண்டுக்குள்ளே நீடியில் விட்டு ஃபஸ்ட்டு இருக்க சின்ன ரவுண்ட் இருக்குல்லையா, அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து த்ரெட்டை வந்து இழுக்கணும். த்ரெட்டை வந்து கீழே இழுக்கும்போது நமக்கு வந்து ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்க தான் செய்யும். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்ட்ராலாம் இல்லாமல் நாட் வந்து கரெக்டாக விழுந்துடும். திரும்ப ஒரு டைம் சொல்லி கொடுக்குறேன். என் நாட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண அதுவும் ஈஸியாகிடும். எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். த்ரெட்டை வந்து நல்லா பெருசாக எடுத்துக்கிறோம். இப்போ அது கிட்டையே நீடியில் விட்டு திரும்ப செகண்ட் த்ரெட்டை இழுக்கிறோம். இழுத்துட்டு செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு சின்ன ரவுண்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு த்ரெட்டை வந்து அடியில் இழுக்கிறோம். இப்போ நாட் விழுந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து பெருசாக இழுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயே நீடியில் விட்டு செகண்டு த்ரெட்டை வந்து பெருசாக இழுத்துக்கிறோம். பெருசாக இழுத்தா ஃபஸ்ட் த்ரெட் வந்து சின்னதாயிரும். செகண்டுக்குள்ளே நீடியில் விட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து இழுக்கிறோம். அடியில் த்ரெட்டை இழுத்தோம்னா நமக்கு நாட் விழுந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாக வந்துடும். த்ரெட்டை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோமா, அது வந்து பெருசாக எடுக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அது சின்னதாக இருக்கும்போதே நம்ம என் நாட் வந்து டக்குன்னு போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.